Hi, hello, and welcome to Shakti Infotech. In this lesson, we are going to learn how to ask someone's name in English for intermediate level. பயிற்றுமொழி தமிழ். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போ அமுக்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட். முதல்ல யார்கிட்டலாம் நம்ம பேரை கேட்க வேண்டியிருக்கும் அந்த லிஸ்ட்டை பார்த்துரும். ஏன்னா நம்ம யார்கிட்ட பேரை கேட்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வார்த்தைகளை பயன்படுத்துவோம், பாடி லாங்குவேஜ் இருக்கும், அந்த வாய்ஸ் டோன் இருக்கும். ரைட். முதல்ல நம்ம யார்கிட்ட கேட்போம்? குழந்தைங்கிட்ட எப்படி கேட்கணும்? அன்பாக கேட்கணும். நீங்கள் குழந்தைகிட்ட போய் ஏய் உன் பேருண்ணா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லும்? அது பாயா அப்படின்ட்டு போயிடும். அப்போது அந்த குழந்தைகிட்ட அன்பாக கேட்டால் தான் பேர் சொல்லும். வேறு யார்கிட்ட கேட்போம்? யங்கர் தென் யூ. யங்கர் அப்படின்னா உங்களோட சின்னவங்கன்னு அர்த்தம். சின்ன பசங்கிட்ட எப்படி பேர் கேட்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சேம் ஏஜ் குரூப். மூணாவது சேம் ஏஜ் குரூப். உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட பேரை கேட்கணும். எப்படி கேட்கலாம்? எல்டர் தென் யூ. எல்டர் அப்படின்னா உங்களோட வயசானவங்க இல்லைனா பெரியவங்க. ரொம்ப முக்கியமாக கேர்ள்ஸ். பெண்கள்கிட்ட எப்படி பேரை கேட்குறது அதை நான் சொல்லித்தரப்போகிறேன். கவலைப்படாதீங்க. பெண்கள்கிட்ட அடி வாங்காமல் எப்படி கேள்வி கேட்கலாம் அவங்களோட பேருன்றதை சொல்லித்தரேன். ஓகேவா? அதனால் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். யூ மே ஃபர்கெட் சம்மோன்ஸ் நேம். ஏற்கனவே பழகிருப்போம், முகம்லாம் கூட ஞாபகம் இருக்கும், ஆனால் பேர் மறந்துட்டுருக்கும். அவங்ககிட்ட எப்படி கேட்குறது? ஏன்னா உன்னோட பேர் என்னன்னு கேட்குறதுக்கும் மச்சான் பேரை மறந்துட்ட பேர் என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள்கிட்ட எப்படி நம்ம பேரை கேட்கலான்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல குழந்தைகிட்ட எப்படி பேர் கேட்போம்? அன்பாக கேட்போம். பாப்பா உன் பேர் என்னம்மா? ஓகேவா? அது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பாப்பா வாட்ஸ் யுவர் நேம். ரொம்ப அப்படியே சவுண்ட் லைட்டாக உன் பேர் என்ன பாப்பா? வாட்ஸ் யுவர் நேம் பாப்பா. ஓகேங்களா? இதில் பாப்பான்றதை ஃபஸ்ட்லேயும் போடலாம், லாஸ்ட்லேயும் போட்டுக்கலாம். பாருங்கள், பாப்பா உன் பேர் என்ன, இது ஒன்று. உன் பேர் என்ன பாப்பா, இது செகண்ட் டைம். ஓகேங்களா? அது ஃபஸ்ட் டைம் பாருங்கள், பாப்பா வாட்ஸ் யுவர் நேம், இது ஒன்று. வாட்ஸ் யுவர் நேம் பாப்பா, உன் பேர் என்ன பாப்பா, இது செகண்ட் டைப். ஓகேங்களா? இந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா டெல் மீ யுவர் நேம். உன் பேர் சொல்லு பாப்பா சொல்லுவோம் இல்லையா? டெல் மீ யுவர் நேம், உன் பேர் சொல்லு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உன் பேர் என்ன பாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்டு உன்னோட பேரை சொல்லு பாப்பா, டெல் மீ யுவர் நேம் பாப்பா. ஓகேங்களா? இதுலேயும் பாப்பான்றதை முதல்லையும் போட்டுக்கலாம், செகண்டாகவும் போட்டுக்கலாம். பாப்பா டெல் மீ யுவர் நேம், அப்படி இல்லைனா டெல் மீ யுவர் நேம் பாப்பா. ரைட். சில சமயத்தில் குழந்தைங்க பேரே சொல்லாது, நம்மக்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்கணும். பாப்பா பேர் சொல்லு பாப்பா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும்? பாப்பா டோன்ட் யூ சே யுவர் நேம் டு மீ. பாப்பா என்கிட்ட உன் பேர் சொல்ல மாட்டியா அப்படி. டோன்ட் யூ சே யுவர் நேம் டு மீ பாப்பா. டோன்ட் யூ சே யுவர் நேம் டு மீ பாப்பா. உன் பேர் என்கிட்ட சொல்ல மாட்டியா பாப்பா. ஓகேங்களா? ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போது கேட்குறேன், பாப்பா வாட்ஸ் யுவர் நேம். பாப்பாவா? என்னம்மா சொல்கிற? ஓ பேரே பாப்பா தானா? முழு பேர் பாப்பா அம்மாவா? பாருப்பா பாப்பம்மாவா. அப்போ சின்ன வயசாக இருக்கும்போதும் பாப்பான் தான் கூப்பிடுவாங்க, வயசானதுக்கப்புறமும் பாப்பான் தான் கூப்பிட்டாகணும். பேரே பாப்பம்மாவாச்சு, நான் என்ன பண்ணுறது? ஓகே, அப்போ குழந்தைகிட்ட இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்த கேட்டகரி யங்கர் தென் யூ. உங்களோட சின்னவங்கக்கிட்ட எப்படி பேர் கேட்குறது? நம்ம இவ்வளோ ரொம்ப மரியாதைலாம் கேட்க மாட்டோம், நார்மலாக கேட்குற மாதிரி கேட்கணும். எப்படின்னா வாட்ஸ் யுவர் நேம், இது ரொம்ப ஜென்ரலாக. உன் பேர் என்னப்பா? வாட்ஸ் யுவர் நேம், இது நார்மலாக கேட்குறது. அதுக்கு அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா ஹூ ஆர் யூ. ஹூ ஆர் யூ கொஞ்சம் மிரட்டுறது. இப்போ நீங்கள் ஒரு கடையாண்ட நின்றுடுறீங்க, புதுசாக ஒரு பையன் வரான், அவன் ஏரியாவுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கான். நீங்கள் கேட்கணும், நான் ஏரியாவுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பேர் என்ன, மிரட்டி கேட்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஹூ ஆர் யூ, அந்த டோனே மாறணும். வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னும் போது லைட்டாக இருக்கும் சவுண்டு. ஹூ ஆர் யூ கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஓகேவா? சில சமயத்தில் பேரே சொல்ல மாட்டாங்க, திமுறாக இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம? பேர் சொல்லாமல் இந்த இடத்த விட்டு போக முடியாதா நீ சொல்லுவோமா? அப்போ என்ன பண்ணலாம்? யூ கான்ட் கோ வித்தவுட் சேயிங் யுவர் நேம். காண்ட் அப்படின்னாலும் ஒன்று தான், கெனாட். யூ கெனாட் கோ வித்தவுட் சேயிங் யுவர் நேம். யூ கான்ட் கோ வித்தவுட் சேவிங் யுவர் நேம். பேர் சொல்லாமல் எங்கேனால போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சேம் ஏஜ் குரூப் இருக்காங்க, நம்மளோட கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி பேரை கேட்போம்? ப்ரோ வாட்ஸ் யுவர் நேம்.
ப்ரோ உன் பேர் என்ன ப்ரோ, அப்படி இல்லைனா வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ, சேம் இங்கேயும் அதே மாதிரி தான், ப்ரோன்றதை ஃப்ரண்ட்லேயும் போட்டுக்கலாம் பேக், வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ அப்படி. ரெண்டாவது ப்ரோ யுவர் நேம் ப்ரோ, ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ இப்படி. ஏன்னா ஃப்ரெண்டு கூட இன்னொரு ஃப்ரெண்டு வரான்னு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணலாம், ப்ரோ யுவர் நேம் ப்ரோ, யுவர் நேம் ப்ரோ அப்படி கேட்டுக்கும். அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக, ப்ரோ மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ், ப்ளீஸ்ன்றது வேண்டாம் விட்டுருவோம். மே ஐ நோ யுவர் நேம் ப்ரோ, மே ஐ நோ யுவர் நேம், உங்களோட பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா, இது கொஞ்சம் பொலைட்டாக. ஓகேங்களா, ரைட். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஏன்னா சின்ன பசங்கிட்ட ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்ககிட்டையும் நம்ம சேம் ஏஜ் குரூப் இருக்கவங்ககிட்டையும் வேறு மாதிரி நாம் கொஷின்ஸை கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது எங்கே அப்படின்னா ஃபோன் கால். இப்போ உங்களுக்கு ரிங் வருது, அட்ரா நாக்க முக்கான் நாக்க முக்கான் நாக்க முக்கான், நான் எடுத்து பேசுகிறேன், ஹலோ. அவன் பேசுகிறதே புரியல. இப்போ நான் என்ன சொல்லணும், ஏய் யாரா நீ அப்படின்னு கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், ஹலோ ஹூ ஆர் யூ, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறது. இது வந்து மிரட்டுற மாதிரி, ஹே யார் வேணும், யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் பொலைட் அப்படின்னா கொஞ்சம் அன்பாக கேட்குற மாதிரி. ஹலோ மே ஐ நோ ஹூ யூ ஆர், மே ஐ நோ ஹூ யூ ஆர், நீங்கள் யார் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், மே ஐ நோ ஹூ யூ ஆர், இது நாம் கேட்போம். இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹலோ மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ், உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறதுனா என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவதாக இருக்கிற கேட்டகரி எப்படி அப்படின்னா, சிலர் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நம்ம ஹலோன்னுவோம், மச்சான் எப்படிடா இருக்கிற, நல்லா இருக்கிறேன்டா, ஆமாம் நீ யார் அப்படின்னா பதிலே சொல்ல மாட்டான், கண்டுபிடி வாய்ஸை வச்சு கண்டுபிடுற அப்படின்னும். டேய் சத்தியமாக தெரியலடா சொல்கிறா, எஞ்சி கேட்பான், அப்போ கூட சொல்ல மாட்டான். அப்போ நம்ம இங்கிலீஷில் டேய் ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம்டா, கடுப்பேத்தாதரா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனா என்ன பண்ணணும், ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம்டா. ஓகேங்களா, இது அப்போது ஃபோனில் யார் அப்படின்றது கேட்குறதுக்கு என்ன பண்ணலாம், ஹலோ ஹூ ஆர் யூ, இது ஒரு டோனு. ஹலோ மே ஐ நோ ஹூ யூ ஆர், இது ஒன்று. ஹலோ மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ், இது ஒன்று. ஹே ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம்டா, இது ஒரு ரகம். ஓகேங்களா, எப்போ எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பேசிக்கங்க. அதுக்கப்புறமா இன் ரிசப்ஷன். இப்போ நீங்கள் ஹோட்டலில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கீங்க, ஒரு 2 பேர் வராங்க, பெட்ரூம் வேணும், இது ரூம் வேணும்னு வராங்க. ஓகேங்களா, டபுள் பெட்ரூமோ இல்லை சிங்கிள் பெட்ரூமோ அதே அந்த நேரத்து. இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பேரை கேட்பீங்க, யுவர் நேம் சார், அப்ளிகேஷனில் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், யுவர் நேம் சார், உங்கள் பேர் சார், சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக யுவர் நேம் சார் போதும். சே யுவர் நேம் சார், உங்கள் பேரை சொல்லுங்கள் சார், இதுவும் ஒரு ரகம். வாட்ஸ் யுவர் நேம் சார், இது காமனாக யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். அதுக்கப்புறம் சில சமயத்தில் அவங்க பேர் சொல்லுவாங்க, இப்போ கேட்குறேன்னு வச்சுக்கோமே, சார் யுவர் நேம் சார் அபிதா குஜலாம்பா அப்படின்னும், சார் அபிதா குஜலாம்பா, சாரி சார் ஸ்பெல் மீ சார் அப்படின்னா ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்க சொல்கிற பேருக்கு நமக்கு என்ன தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சிக்கிறேன். அந்த பேருக்கு நமக்கு ஸ்பெல்லிங் தெரியாது, அப்போ என்ன பண்ணலாம், ஸ்பெல் மீ சார் ஸ்பெல் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிக்கும். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ், வாவ், பெண்கள்கிட்ட எப்படி போய் கேட்குறது. இப்போது நீங்கள் பெண்கள்கிட்ட போய் பேரை கேட்பீங்களா, அந்தளவுக்கு தைரியமான சாலி தெரியல. நேரிட்டாக போயிட்டு வாட்ஸ் யுவர் நேம், தொண்டை கட்டிகிட்டு இருக்கு போல், சாரி, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்க முடியுமா, கேட்பியா, கேட்டு தான் பாரேன், கேட்டு பாருன்ற நான். இந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒழுக்கமான பொண்ணு ஒதுங்கி போயிடும், திமிரான பொண்ணு திட்டிட்டு போயிடும், அடங்காத பொண்ணு பலார்னு அடிச்சுட்டு போயிடும். அதனால் உஷாராக இருக்கணும். ஓகேவா, ரைட். சுச்சுவேஷன் பாருங்கள், ஜஸ்ட் பப்ளிக் பிளேசஸ், ஒரு பப்ளிக்காக இருக்கிற ஒரு பிளேஸ், ரோட்லேயே இருக்கலாம் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கலாம். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டேர்மை யூஸ் பண்ணலாம். ஹாய் டு யூ ரிமெம்பர் மீ, ஹாய் டு யூ ரிமெம்பர் மீ, ஹே என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, we were studied first standard in the same class, நம்ம 2 பேரும் 1ஆம் கிளாஸில் ஒன்றா படித்தோமே. ஓகேங்களா, மேபி அந்த பொண்ணுக்கு உங்களை தெரியலாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. எப்படி ஐடியா? அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம 2 பேரும் 1ஆம் கிளாஸில் ஒன்றா படித்தோமே, ஹாய் டு யூ ரிமெம்பர் மீ,
we were studied first standard in the same class. ஞாபகம் இருக்கா, 1ஆம் கிளாஸில் ஒன்றா படித்தோமே, அந்த மாதிரி கேட்குறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது என்ன அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ். இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ டெய்லி ரெகுலராக போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் கூட ஒரு லேடி யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க பழக்கமாயிருப்பாங்க. பட் உங்களுக்கு உங்களோட பேர் தெரியாது, அவங்களோட பேசியிருக்க மாட்டீங்க. பட் நீங்கள் ரெகுலராக அந்த பஸ்ஸில் போவீங்க, அவங்களும் ரெகுலராக வராங்க அப்படின்போது என்ன பண்ணலாம், போய் கேட்கும்போது இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ். தப்பாக எடுத்துக்கலாம், உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறமா இன்டர்வியூ. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பொண்ணு உக்காந்துட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட பேரை கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திங்க. ஹாய், ஐ எம் ஷாக்தி ஃப்ரம் இந்தியா. அப்போ என்னாகும் அப்படின்னா, நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹாய் ஐ எம் முனியம்மா ஃப்ரம் மலேசியா அப்படின்னு சொல்லுமா. ரைட், அந்த மாதிரி. அப்போ நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அது மூலமாக அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இப்போ இன்டர்வியூவில் உட்காந்துருக்காங்கன்னா டேரெக்டாக போயிட்டு வாட்ஸ் யுவர் நேம் கேட்க முடியும், அது தப்பாகிடும். உங்களோட பேர் என்ன சொல்லுங்கன்னு கேட்குறது தப்பு. அதுக்கப்புறம் இன் மேரேஜ் ஃபங்க்ஷன், இங்கே தாங்க நிறைய பேர் பொண்ணுங்களோட பேர் கேட்குவாங்க. அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யங்ஸ்டராக இருக்கட்டும், என்ன மாதிரிலாம் கேட்குறாங்கன்றதை பாருங்கள். ஹே மச்சி, ஹூ இஸ் த கேர்ள்டா. அப்படியே பலன்னு ஒரு பொண்ணு இருக்கும், அப்படியே போவோம் பிடிக்கா, அப்படியே மச்சான், ஹே மச்சான் யாரா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், ஹே மச்சி ஹூ இஸ் த கேர்ள்டா, யாரா அந்த பொண்ணு அப்படி கொஞ்சம் ஆச்சரியமா, ஹே ஹூ இஸ் த கேர்ள்டா. ஓகேங்களா, அந்த மாதிரி பேசணும். அப்புறம் ஹே மச்சி டு யூ ரிமெம்பர் த கேர்ள். ஏன் மச்சான் அந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா. ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக என்ன பண்ணலாம், ரிமெம்பர் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது என்ன அப்படின்னா, ஹே மச்சி டு யூ நோ த கேர்ள். ஏ மச்சான் அந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா உனக்கு. யாரா அப்படின்னா, நெக்ஸ்ட் டு யுவர் சிஸ்டர், உன் தங்கச்சிக்கு பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணுடா. அது வாயாடிடா கம்னுராப்பியா, அது தெரிஞ்ச சமத்தை திட்டுவிடும் அப்படி. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அப்போது மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒருத்தங்களோட பொண்ணோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டயாச்சும் கேட்குறோம் அப்படின்னா, ஹூ இஸ் த கேர்ள்டா, யாரா அந்த பொண்ணு. ஏ மச்சான் அந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்காக, ஹே மச்சி டு யூ ரிமெம்பர் த கேர்ள். டு யூ ரிமெம்பர் த கேர்ள், அந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்குதா அது. ஹே மச்சி டு யூ நோ த கேர்ள், அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா. நெக்ஸ்ட் டு யுவர் சிஸ்டர், உன் தங்கச்சிக்கு பக்கத்தில் இருக்கே அந்த பொண்ணு அப்படின்றது. இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வென் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்ஒன்ஸ் நேம், அதாவது நீங்கள் பேரை கேட்பீங்க, பட் அது பேர் உங்களுக்கு சரியாக புரியாதப்ப என்ன பண்ணுவோம், சரியாக புரியல இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சார் ஐம் சாரி வாட் வாஸ் யுவர் நேம் அகெயின். சாரி வாட் வாஸ் யுவர் நேம் அகெயின். புரியல இன்னொரு தடவை சொல்கிறீங்களா. ஐம் சாரி வாட் வாஸ் யுவர் நேம் அகெயின். இந்த மாதிரியும் கேட்கலாம். அதுக்கப்புறம் வென் யூ ஃபர்கெட் சம்ஒன்ஸ் நேம், ஏற்கனவே பழகியிருப்பான், பட் அந்த பேர் மட்டும் மறந்துட்டுருக்கோம், திரும்ப நாம் அவன் கூட போய் பேசிகிட்ருக்கோம், அப்போது அவனோட பேரை கேட்கணும். பெரும்பாலுமே ஆம்பளை பசங்க பேர் தான் மறந்துடும். பசங்க எல்லாமே பொம்பளை பசங்க பேர் என்ன பண்ணுவாங்க, பச்சை குத்துன மாதிரி மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுட்ருப்பாங்க. ரைட், எப்படி கேட்போம், ஹே மச்சி ஐம் சாரிடா ஐம் கம்ப்ளீட்லி பிளாங்கிங் ஆன் யுவர் நேம். உன்னோட பேர் சுத்தமாக எனக்கு மறந்து போச்சு, ஞாபகமே இல்லை. வாட் வாஸ் யுவர் நேம் அகெயின், உன்னோட பேரை திரும்ப சொல்லு அப்படின்றதுக்காக. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஐம் சாரி மச்சி ஐ ஃபர்கெட்டின் யுவர் நேம், உன்னோட பேரை மறந்துட்டேன். கம்ப்ளீட்லி பிளாங்கிங் அப்படின்னா சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ ஹவ் ஃபர்கெட்டன் அப்படின்னா மறந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, வாட் வாஸ் யுவர் நேம் அகெயின், இந்த மாதிரியும் கேட்கலாம். இப்போ இதெல்லாம் கேட்கும்போது வாய்ஸ் ரொம்ப மச்சான் தப்பாக எடுத்துக்காத, பேரை தான் மறந்துட்டேன் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா. அந்த மாதிரி, ஹே மச்சி ஐம் சாரிடா ஐம் கம்ப்ளீட்லி பிளாங்கிங் ஆன் யுவர் நேம், வாட் வாஸ் யுவர் நேம் அகெயின், இந்த மாதிரி சொல்லலாம். ஹே மச்சி ஐம் சாரிடா ஐ ஃபர்கெட்டன் யுவர் நேம், வாட் வாஸ் யுவர் நேம் அகெயின், இந்த மாதிரியும் நாம் சொல்லலாம். ரைட், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே இங்கே மணி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை ஒரு தடவை அமைக்கிடுங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஜிமெயில்
மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக்ஸில் இந்த மாதிரி லெசன்ஸ் தேவைப்பட்டாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களை ஆங்கிலத்தில் எப்படி புகழ்வது. அடடா, பெண்களை புகழ்ந்துட்டாலே வீட்டில் இருக்கிற பாதி பிரச்சனை போயிடும். கரெக்டா? ரைட். அடுத்த